பாருங்க கைஸ், பாருங்கள் எப்படி ஷ்ரிம்பில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ளவர் ஆன் ஃபிஷ்ஷஸ், பாருங்கள் டாட்டாய்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன், நான் கை வச்சா அது வந்து எப்படி விளையாடுதுன்னு. பாருங்க கைஸ், எவ்வளோ ஃபிஷ்ஷஸ், டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் என்ன மீன் பேர் கூட தெரியல கைஸ். இது புதுசாக எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷஸ் மாதிரி எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். கல் கூட டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க கைஸ். லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு ப்ளூ கலரில் பாருங்கள். இதெல்லாம் வந்து சீ ஃபிஷ்ஷஸ். ஆமாம், இதெல்லாம் வந்து சீல தான் இருக்கும் அப்படின்னு வச்சு எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஸ்டார் ஃபிஷ்ஷு, நிறையா ஸ்டார் ஃபிஷ்ஷஸ் இருக்குது கைஸ். இது பாருங்கள், இதெல்லாம் வந்து நாங்கள் டிவியில் தான் பார்த்துருக்கோம். இப்போ தான் கைஸ் நேரில் பார்க்குறேன் நான். பாருங்கள் எத்தனை ஸ்டார் ஃபிஷ்ஷஸ் இருக்குதுன்னு. இது தொட்டிக்குள்ளேயே அட்லீஸ்ட் ஒரு 5 ஸ்டார் ஃபிஷ் அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள் ஃபிஷ்ஷை மாதிரியா இருக்குங்க கைஸ். இது இல்லை இங்கே பாருங்கள், இது புதுசாக இருக்குது எதுமோ. இங்கே பாருங்கள் என்ன ஃபிஷ்ஷுன்னு, க்ளவுன் ஃபிஷ் கைஸ். இதெல்லாம் இப்போ வந்து நீமோன்னு ஒரு மூவி, ஒரு கார்ட்டூன் தான் கைஸ் பார்த்துருக்கேன் இந்த ஃபிஷ் எல்லாம். இங்கே பாருங்கள் இப்போ நேர்லேயே பார்க்குறேன். லைட் போட்டு வச்சுருக்கிறத ப்ளூ கலரில் தெரியும் கைஸ், இல்லைன்னா அதில் நார்மல் கலரில் தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் என்னமோ ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்காங்க. லாட்ஸ் ஆஃப் ஸ்டார் ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் இது என்ன மீன் கூட தெரில, என்னென்னமோ வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணுறது ஒர்த் கைஸ், சூப்பரான ஒர்த் இது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து கோவா போனீங்கன்னா இங்கே இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்காங்க. ஃப்ரீயில் இது டிக்கெட் வந்து ரேட் தெரியாது கைஸ், ஆனால் டிக்கெட் இருக்குது, ஃப்ரீ கிடையாது இது. ஓகேவா, போய் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், ஒர்த்து போய் விசிட் பண்ணுறது. என்ன ஃபிஷ்ஷஸ் அது பேரில் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் அடுத்தது நம்ம வந்து இப்போது அப்புறம் ஃப்ரூட் ஷாப் தான் வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நம்ம வந்து சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் செயின்ட் ஃப்ரான்சிஸோட பாடி வச்சுருக்காங்களாங்க. இங்கே பாருங்களேன், உள்ளெல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்கிறதால வெளியவே நின்றோம். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட தான் வந்திருக்கோம். அதனால் இந்த சோழி மிக்கே அதான் எப்பவுமே சாப்பாடு பார்த்து நம்ம மனசுட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு சர்ச்சுக்கு வந்துட்டோம். அதுவும் இருக்கிறது ரொம்ப பெரிய